ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதுங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் புதன் சாரை எடுத்துருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சுக்கிர இணைவு மிகச்சிறப்பு. 2, 5, 7, 12 மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. கிரகமாலை யோகம் கூடியிருக்கு. அதாவது எப்படி பார்த்தோம்னா, ராசிக்கு 3ஆம் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன், 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 10ஆம் இடத்துல கேது. ஸோ இப்படி ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் வரைக்கும் வரிசையாக கிரகங்கள் இருக்குது. இது காலசர்ப்ப தோஷம் சொன்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கேதுலேருந்து கவுண்ட் பண்ணும்போது தான் கிரகங்கள் வருது. இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உச்ச குரு சுக்கிரன் கூட சேர்ந்து ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ குருவுடைய பார்வை இப்போ ராசிக்கு இருக்கிறதுனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ எல்லாமே வசப்படும். ராசிக்கு 1, 5, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ ஒரு காரியம் நீங்கள் பண்ணணும். அது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழங்கிறது ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழத்தில் மட்டும் நான் சொல்கிற காரியத்தை பண்ணுங்கள். இது நம்ம வீட்டிலே செய்கிறது தான். எலுமிச்சம்பழத்தில் ஒரு சில நம்பர் எழுதணும். உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர் எழுதுனீங்கன்னா உங்கள் யோகம் கொடுக்கும். நிறைய அற்புதங்கள் நடக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாத்தியப்படும். அது என்ன சொல்லுவாங்க, உதவி இருக்கோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனை வருதோ இல்லையோ நியூட்ரலாக போயிடும். நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சரியா நேர்களே, குடும்பத்துக்கு வருகின்ற வினையெல்லாம் தீர்ந்து போயிடும். பிரச்சனை இல்லாமல் குடும்பம் அமைதியாக இருக்கும். எலுமிச்சையில் இந்த நம்பரை எழுதுங்கள். நடக்கும் அற்புதத்தை பாருங்கள். என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் நம்பரை எழுதி வீட்டில் பூஜை அறையில் ப்ரே பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல. விஷாகம், அனுஷம், கேட்டை எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல. ஆனால் லக்கணத்துக்கு நம்பர் மாறும். அதாவது எப்படின்னா, ராசிக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது. லக்கணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அந்த லக்கணத்துக்கு நம்பர் சொல்லுவேன். அவங்க 2 எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தலாம். சரியா, ஒரு பழத்தில் ராசிக்குள்ளே நம்பர் எழுதலாம், இன்னொரு பழத்தில் லக்கணத்துக்குள்ளே நம்பர் எழுதலாம். ஆனால் லக்கணத்துக்குள்ளே நம்பர் நான் தான் கொடுப்பேன். அதை நீங்கள் என்கிட்ட கேட்கணும். சார், நான் விருச்சிக ராசி இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு அந்த நம்பரை கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த நம்பர் உங்கள் நவக்கிரகங்களுடைய உங்கள் லக்கணத்துக்கு ஃபேவரான உள்ள கிரகங்களுடைய நம்பரத்தை கொடுப்பேன். இந்த எண்கள் நம்மளை ஆதிக்கம் பண்ணுது. சரியா, எண்களை நம்ம எழுதலாம். நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுக்கணும். இப்போ நல்ல எலுமிச்சம்பழம்னா என்ன, அதில் புள்ளிகள் இருக்கக்கூடாது, பழம் நல்லா இருக்கணும். ஒரு 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல பழம் கடையில் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த பழத்தை என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6 to 7 6 to 7 என்ன பண்ணுங்கள், காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. இதை ஆண் பெண் இருபாலரும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெண்கள் யூஸ் பண்ணும்போது சுத்தமாக இருக்கணும், வீட்டுக்கு வழக்கமாக இருக்கக்கூடாது, அந்த பீரியட் டயத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி ஆண்களும் காலையில் மேக்ஸிமம் எல்லோரும் சுத்தமாக தான் இருப்பாங்க. குளித்து முடிச்சுட்டு காலையத்தை யூஸ் பண்ணலாம். அதுமாரி வீட்டில் எதுவும் துயர சம்பவம், துக்க காரியங்கள் எதுவும் நடந்துருந்துச்சுன்னா அந்நேரம் தவிர்த்துருங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நாள் ஆரம்பிங்க. நார்மலாக உள்ள டேஸில் ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் சூரியனோட அருள் உள்ளது. இது ஒரு சிவகணி. சிவனாலே சூரியன் தான். செந்தளிர் மேனியன், நெருப்பு வடிவமானவன் தான் சிவன். அதனால தான் சிவனுக்கு அபிஷேகம் நிறைய நடந்துகிட்ருக்கு. குளிர் வச்சுட்டே இருப்பாங்க. அபிஷேக பிரியன் சிவனுக்கு உள்ள கனி தான் இந்த எலுமிச்சம்பழ கனி. இதை என்ன பண்ணணும்னா, சிவன் போட்டாக்கு முன்னாடி வச்சு நீங்கள் கும்பிட்றது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அல்லது சூரியன் போட்டாத்துக்கு முன்னாடி வைக்கலாம். சூரியன் ராசிக்கு 10 குடையவன். சூரியன் விருச்சிக ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர், நல்ல யோகத்தை கொடுப்பார். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க விருச்சிக ராசியில் நல்லா இருப்பாங்கங்க. காரியம், தொழில், ஒரு ஆத்ம பலத்தோட ஹானஸ்ட்டாக, தைரியமாக, வீரமாக, லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பார். அப்பேற்பட்ட சூரிய கனி தான் எலுமிச்சம்பழம். சிவகணின்னு சொல்லிக்கலாம், தேசிகா கனின்னு சொல்லிக்கலாம். தேசிகா அப்படின்னாலுமே சூரியனை தான் குறிக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கனியை நீங்கள் பூஜை அறையில் யூஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் 6 to 7 பூஜை அறையில் வைக்கணும். ராசி மட்டும்தான் தெரியும், லக்கணம் தெரியலன்னா ராசிக்கு மட்டும் வைங்க. நான் சொல்கிற நம்பரை எழுதி நீங்கள் வச்சு ப்ரே பண்ணுங்கள். லக்கணம் தெரியும் சார் அப்படின்னா 2 பழம் யூஸ் பண்ணுங்கள். ராசி கொண்டு வைங்க, லக்கணத்தை கொண்டு வைங்க. ராசிங்கிறது உங்கள் மனம், உடல், வெளிவட்டார தொடர்பு. லக்கணங்கிறது தனிப்பட்ட அமைப்பு. உங்கள் ஆத்மா, உயிர், ஜீவன், குடும்பம், பழக்க வழக்கம், உங்கள் ரத்த சம்பந்தம் எல்லாத்தையும் லக்கணம் குறிக்கும். சரியா? ஸோ ஒரு மனிதனுக்கு 2 விதமான பலன்கள் இருக்குது. ராசி பலன்கள் வேறு, லக்கண பலன்கள் வேறு. இது 2ஐயும் சேர்த்து தான் ஒரு மனிதனுக்கு பெனிஃபிட் இருக்கும். சரியா நேர்களே, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யூடியூப்பில் போடுறது, டிவியில் கேட்குறது, பேப்பரில் பார்க்குறது எல்லாமே ராசிக்கு தான் சொல்கிறாங்க. அது என்ன, உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் வெளிவட்டார தொடர்புக்கும் தான். ஆனால் லக்கணம் தான் தனிப்பட்ட முறையில் சோவை குறிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெள்ளனை எந்திக்கிறீங்க, குளித்து முடிச்சிடுறீங்க. 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் யார் வேணாலும் செய்யலாம்.
எதுக்கு சொல்கிறேன்னா 12 வயதுக்கு மேலே தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகம் வேலை செய்யும். சரியா? இன்றைக்கும் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது நம்ம ஜாதக வேலை செய்யணும். நம்ம ஜாதக தசாபுத்திகள் வேலை செய்யும்போது தான் நம்ம செய்கிற பூஜையோ புனஸ்காரமோ வழிபாடோ எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து அது வந்து ஆக்டிவ் ஆகும், டியூன் ஆகும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலைல குளித்து முழிச்சிருங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. சரியா? சூரியன் ஒரு 6:15 வந்துடுவார். போய் சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சூரிய நாமம் நிறையா இருக்குது. நான் சிலவற்றை சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா ஓம் சூரிய பகவானே நமகான்னு சொல்லுங்கள். ஓம் சூரிய பகவானே போற்றி, அருக்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரக்குரியவனை போற்றி, உத்தர நட்சத்திரக்குரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரக்குரியவனை போற்றி, வெய்யோனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, பிதற்காரகனை போற்றி, என் தகப்பனை போற்றி, முதியர்களை போற்றி, பிதற்காரகனை போற்றி, சிம்மராசியில் ஆட்சியவனை போற்றி, மேசராசி உச்சமுடையவனை போற்றி, கலியுத்த காப்பவனை போற்றி, பேரர்களை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமையானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரில் உள்ளவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக அரைக்கம் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறிவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, கருணை மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கருணை தாப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்ரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகன் சூரிய பவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, தேசிகா என்னை ரசிப்பா செங்கதிர்வனை போற்றி, உதய சூரியனை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளவும் உங்களால் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கு, சிலவற்றை சொல்கிறேன். இது தெரியாதவங்க வந்து ஓம் சூரிய பவனை நமகான்னு சொல்லிவிட்டு சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க, நெத்தியில் விபூதி பூசுங்க. சூரியன் படம் இருக்கணும். சூரியன் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். 8807457629 இதே நம்பருக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் சூரியன் படம் அனுப்புங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புவேன். கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸிலலாம் இமேஜ் அனுப்ப முடியாது, டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும். கமெண்ட் பாக்ஸில் வந்து டெக்ஸ்ட் தான் டைப் பண்ணி தான் அனுப்ப முடியும். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் லக்கணத்துக்கு உண்டான நம்பரை அனுப்புவேன் நான். சரியா? அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் வந்து பூஜை ரூமில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடுங்க. பஞ்சபாத்திரத்தை தண்ணி வைங்க, தீர்த்த வைங்க, நெய்வேத்தியம் வைங்க, பால் சக்கரை எதை உங்களால் முடிஞ்சாலும் வைங்க. சூரியன் படத்தை வச்சுட்டு அது கீழே வந்து எலுமிச்சம் பழத்தை வைக்கணும். இப்போ உங்களுக்கு ராசி தான் தெரியும், அப்போ ஒரு பழத்துக்கு தான் வைக்கணும். உங்களுக்கு எழுத வேண்டிய பழம் என்ன எழுத வேண்டிய நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா, இதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். 3921 3921 இந்த நம்பரை நீங்கள் எழுதணும். 3 குருவோட ஆதிக்கம், 2 5 கூடையவன், 9 செவ்வாயோட ஆதிக்கம், 1 6 கூடையவன், 2 சந்திரன், சரியா, பாக்கியாதிபதி, 1 சூரியன் கர்மஸ்தானாதிபதி. ஸோ 3921 இந்த நம்பரை எழுதி வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நம்பர் எழுதி வைக்கணும். 3921 அந்த நம்பர் எழுதி வச்சிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், கையில் பணப்பறவு இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும், பூர்வ புண்ணிய பிரச்சனைகளாக தீரும், கர்ம பலன் தீரும், காரிய அனுகூலம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, நீங்களாக இருப்பீங்க, தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்காயோடு இருப்பீங்க. அதுபோக வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தாய்வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும், ஆள் நல்ல மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க, அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், எல்லாத்துக்கும் வேண்டியவராக இருப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா விருச்சிக ராசியை தூக்கி நிப்பாட்டுற கிரகங்கள் வந்து குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன், இந்த 4 கிரகங்கள் தான். இது வந்து ராசிக்கு லக்கணம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க லக்கணத்துக்கு உண்டான கிரகங்கள் எழுதணும், அது வந்து கூடுதல் சிறப்பு. ராசிக்கு எழுதுறது வந்து 50% தான். லக்கணமும் தெரியும் அப்படின்னீங்கன்னா 2 எலுமிச்சம் பழத்தில் எழுதி வைக்கலாம். சரியா? ஸோ உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் எழுதி வச்சு கும்பிடலாம். இப்போ ராசிக்கு வந்து 3921 இந்த நம்பரை வந்து நீங்கள் ஸ்கெட்சில் எழுதணும். எலுமிச்சம் பழத்தில் ஸ்கெட்சில் எழுதணும், இல்லைன்னா பெர்மனெண்ட் மார்க்கரில் எழுதலாம். எழுதி நீட்டாக எழுதலாம். சரியா? 3921 அப்படின்னு எழுதி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பக்கத்தை இந்த நம்பர் எழுதுறீங்க, இன்னொரு பக்கத்தில் உங்கள் பிரச்சனையை எழுதுறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சில குடும்பத்தில் வந்து கடன் பிரச்சனை இருக்கும், அப்போ கடன் எழுதணும். ஒருத்தர் கேட்டார், சார் கடன் பிரச்சனை தீரணும்னு எழுதணுமா? அப்படிலாம் வேண்டாம், அந்த பிரச்சனையோடைய பேரை மட்டும் சொல்லுங்கள். கவலைன்னா கவலைன்னு எழுதுங்க. ஒரு மனிதனுக்கு பலதரப்பட்ட கவலை இருக்கும், ஆனால் என்ன கவலை இருந்தாலும் மன நிம்மதியாக இல்லாமல் இருக்கும், அப்போ கவலைன்னு எழுதுங்க. பண பிரச்சனை இருக்குது, பணம்னு எழுதுங்க. குடும்பத்தில் வரன் அமைய மாட்டேக்கு, என் மகளுக்கு வந்து நல்ல வரன் அமைய மாட்டேக்கு அப்படின்னா வரன்னு எழுதுங்க. வீடு கட்டணும் அப்படின்னா வீடுன்னு எழுதுங்க. இடம் வாங்கணும் அப்படின்னா இடம்னு எழுதுங்க. விவசாயம் நல்லா இருக்கணும், நான் நிறைய ஏக்கர் கணக்கில் எனக்கு வந்து இடம் இருக்குது, விவசாயம் நல்லபடி நடக்க மாட்டேக்கு, தோட்டத்தில் நல்ல வருமானம் வர மாட்டேக்கு, காடு கரை பயிர் பச்சை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா விவசாயம்னு எழுதுங்க. நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் சார், சரியாக போக மாட்டேக்கு, லாபம் வர மாட்டேக்கு அப்படின்னா வண்டி வாகனம்னு எழுதுங்க, இல்லைன்னா வாகனம்னு எழுதுங்க. ஸோ நீங்கள் எதை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. சாட்டாக எழுதணும். ஏன்னா எலுமிச்சம் பழத்துலலாம் நீட்டி முழங்க முடியாது, அது ஒன்றும் நோட்டு புத்தகம் கிடையாது, சின்ன பழம் தான், 4 வார்த்தை 5 வார்த்தை தான் எழுத முடியும். அதனால் சுருக்கமாக எழுதுங்க. சரியா நேர்களே? பையனுக்கு படிப்பு வர மாட்டேக்கு, கல்வின்னு எழுதுங்க. சரியா? வேலை கிடைக்க மாட்டேக்கு, வேலைன்னு எழுதுங்க.
அரசாங்க வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா அரசு வேலைன்னு எழுதுங்க. எனக்கு நீட் எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீட்டுன்னு எழுதுங்க, தேர்வுன்னு எழுதுங்க. சரியா? இல்லைன்னா மருத்துவம்னு எழுதுங்க. ஸோ நம்மளுடைய கோரிக்கையை வந்து சுருக்கமாக அதில் எழுதணும். சரியா நேயர்களே? நான் நிறைய உதாரணம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்லிட்டோம்னா போர் அடிக்கும். ஏற்கனவே சூரிய நாமத்தை நிறையா சொல்லிட்டேன். அது நிறைய பேருக்கு போர் அடிக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துங்க சுருக்கமாக கேட்டு பழகிட்டாங்க. ரியலை காட்டில் ரீல்ஸுக்கு தான் மதிப்பு இருக்குது. ரீல்ஸ் ஏதோ ஒன்றா ரீல்ஸ் மாதிரி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் நம்புது, உலகம் நம்புது. அதனால் இயற்கையே மாறுது. சரியா? தட்பவெப்பம் மாறுது, தத்துவங்கள் மாறுது, நிறைய மாறுது. அதனால் தயவுசெய்து ஷார்ட்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் எலாபரேட்டாக இருங்க. சில விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க, மெனக்கெடுங்க. எப்படி சிலபஸாக படிக்கிறோமோ அது மாதிரி படிங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எல்லா சிலபஸையும் படிக்கிறோம்ல, இது வேணும் இது வேண்டாம்னு படிக்கிறது இல்லைல்ல. அது மாதிரி இப்படிப்பட்ட வீடியோக்களை வந்து முழுமையாக கேளுங்க, தவிர்த்துறாதீங்க. சில பேருக்கு போர் அடிக்க தான் செய்யும். இது வந்து ஜனரஞ்சகமான வீடியோ கிடையாது. ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசலை, கவர்ச்சிகரமாக பேசலை. இது வந்து வாழ்க்கை தத்துவம், நம்பிக்கையின் அடிப்படையில் செய்ய வேண்டியது. இறைவனுடைய நம்ம வீட்டில் பூஜை அறையில் இறை சன்னிதானத்தில் சூரியனை கும்பிட்டுட்டு இந்த காரியத்தை பண்ணுறோம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறவன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களுக்குமே ஒளியை கொடுக்குறவன். எல்லா கிரகங்களுமே சூரியன்கிட்ட ஒளியை வாங்கிட்டு தான் ஒளியை கொடுக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஆத்மகாரகன், ஆத்ம ஒளியை கொடுக்குற சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து சில விஷயத்தை முழுமையாக கேட்டு தான் ஆகணும். சரியா? கேட்குறது ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, ரொம்ப அறிவுரைலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை ஷார்ட்டாக எழுதுங்க. எழுதி கரெக்டாக 6 to 7 பூஜை ரூமில் வச்சுருங்க. சூரியன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். சூரியன் படம் இல்லாதவங்க சிவன் படத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், வேண்டுங்க, குடும்பத்தோடு சாமி கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு காரியத்தை செய்யுங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் பதட்டப்படாமல் செய்யலாம். இதை செஞ்சுட்டு ஒரு வாரம் விட்டுருங்க அப்படியே. சரியா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாட்கள் முடிஞ்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்தில் காலையில் 6 to 7 குளித்து முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அந்த பழத்தை எடுத்துருங்க. சரியா? அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா அதை வந்து அப்புறப்படுத்திடணும். எங்கே சார் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா தண்ணியில் நீர் நிலையில் விட்டுருங்க. ஆறு, குளம், தெப்பம், கிணறு இது மாதிரி இடத்துல போட்டுருங்க. சார் நாங்கள் இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை சார், நாங்கள் வந்து மெயின் சிட்டியில் இருக்கிறோம், டி நகரில் இருக்கிறோம், சென்னை டி நகரில் இருக்கிறோம், சுற்றி வீடு தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பக்கத்தில் வந்து பெரிய பாலம் இருக்குது, இங்கிட்ட எல்லாமே வந்து பில்டிங்காக தான் இருக்குது, எங்களால் நீர்நிலைகளை பார்க்க முடியல அப்படின்னா வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரம் சொல்கிறேன். வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த மரத்துக்கு அடியில் இதை புதைச்சிருங்க. அந்த எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் மண்ணை தோண்டி அதை போட்டு மூடிடுங்க. சரியா? கண்ட இடத்துல போடாதீங்க, ரோட்டிலலாம் போடாதீங்க, பிறர் மிதிக்கிற இடத்துலலாம் போடாதீங்க. சில இடத்துல போடலாம். வயல்வெளி இருந்துச்சுன்னா வயல்வெளியில் போடலாம். ஒரு தோப்பு, துறவு, வயல்வெளி, தோட்டம், பூந்தோட்டம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கே ஆள் யாரும் போக மாட்டாங்க, மிதிக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில் போட்டு வரலாம். ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னா கால் மிதிப்படாத இடத்துல போடணும். அதுக்கு தான் சொன்னேன் நான். நீர்நிலையில் போடலாம் அல்லது மரத்துக்கு அடியில் போட்டு மூடி விட்டுடலாம், மண்ணை போட்டு மூடிடலாம். இதை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, பரிகாரம் கூட சொல்ல முடியாது, ஒரு வழிபாடு தான், வாழ்வியல் வழிபாடு. நமக்கு நாமே செய்கிறது, நம்ம வீட்டில் நம்ம வைப்ரேஷனை செய்கிறது. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு வைப்ரேஷனில் இருப்போம். ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி, அம்மா அப்பா, பிள்ளைகள் ஒரு 6-5 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகத்தில் பிறந்திருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ரக்கலை ரீதியாக இருப்பீங்க. இது வந்து விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் இந்த நம்பரு. இந்த 3, 9, 2, 1 விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். மற்ற ராசிக்கு வேறு மாதிரி வரும். சரியா? அதனால எல்லா ராசிக்காரங்களும் இந்த நம்பர் எழுதாதீங்க, விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். சரியா? மற்ற ராசிக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தனுசு, மகரம், மிதுனம் 3 ராசிக்கு போட்டிருக்கிறேன். இப்போ 4வது ராசி விருச்சிகத்துக்கு போட்டிருக்கிறேன். ஆனால் விஷயமெல்லாம் ஒன்று தான், அந்த நம்பர் மட்டும் மாறும், லக்கணத்துக்கும் நம்பர் மாறும். ஓகே, நீங்கள் வேண்டுகிற எண்ணங்களும் மாறும். நீங்கள் எதை நினச்சி நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பலன்களும் கிடைக்கும். இதை ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எது செய்யாமல் இருக்குது இது செய்யுங்க. வைப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த வைப்ரேஷனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சரியா? ஒரு குடும்பத்தில் தாய் தாப்பா இருந்தாங்கன்னா அம்மா நல்ல மனுஷியாக இருப்பாங்க, ஆனால் அப்போ அப்படி இருக்க மாட்டான், அவன் ஒரு மாதிரியாக இருப்பார். அவருடைய வைப்ரேஷன், பேச்சுவார்த்தையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், நமக்கே இரிட்டேட்டாக இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பம்லாம் இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ அந்த குடும்பத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்ரேஷன் இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எல்லோரும் ஒரு மனதாக, ஆத்ம சுத்தியாக, இதயபூர்வமாக காரியம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். இதை வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு தான் வச்சுக்கணும். பிறர் கெடுக்கணும் வைக்கக்கூடாது. என் எதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் கெட்டு போகணும், அவன் குட்டிச்சோராக போகணும், அவன் நாசமாக போகணும் அப்படி நினச்சி எதிரின்னு நினச்சிலாம் எழுதிக்கூடாது. இதை வந்து என்றைக்குமே வந்து நமக்கு தேவையான நியாயமான அர்த்தமுள்ள தர்மமுள்ள ஆசைகளுக்கு தான் எழுதணும். நியாயமான ஆசைகளுக்கும் அர்த்தமுள்ள ஆசைகளுக்கு தான் எழுதணும் வழிய
அநீதிக்காக இதை பயன்படுத்தக்கூடாது, அதர்மத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அதர்மத்துக்காக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து உங்களே திருப்பி வந்துடும். சரியா? தீய சக்தி உங்கள்கிட்ட தான் திருப்பி வரும். தீய சக்திங்கன்னு ஒன்றுமே கிடையாது. தீய சக்தின்னு என்னென்னா பிறர் சொத்தை நம்ம ஆசைப்பட்டோம்னா அது தீய சக்தி தான். தூய சக்தினா என்ன? நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம அகத்தாலும் புறத்தாலும் சுத்தமாக இருந்தோம்னா அதான் தூய சக்தி. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தீமையான காரியத்துக்கெல்லாம் பயன்படாதீங்க, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சரியா? ரீசனபுளாக இருக்கணும். நம்ம வைக்கிற கோரிக்கை வந்து ரீசனபுளாக இருக்கணும். ஓகே நேர்களே, ரொம்ப நீட்டி முழங்க வேண்டாம். விருச்சிக ராசி நேர்களுக்கு நிறைய தெரியும், என்னை காட்டிலும் நிறைய தெரியும். அது இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் ரொம்ப சொடக்கடுத்த மாதிரி இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ரீல்ஸு, ஃபேஸ்புக்கு எதில் போயிட்டுருக்குறாங்க. சரியா? இல்லாததை இருக்குதுன்னு சொல்கிற மாதிரியே ஒரு கூட்டம் இருக்கட்டும். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை என்றைக்கும் தோற்று போகாது. ஏன்னா கொஞ்சம் நேரங்காலம் ஆகும், அது கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சு வரும். உண்மை என்றைக்கும் தூங்காது. உண்மை வந்து சகாவரமற்றது. அதுபோல் தான் மனித வாழ்க்கையில் எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தாமதமாக தான் வரும், ஆனால் நல்லபடியாக கொடுக்கும். இந்த நல்ல வார்த்தையை சொல்லிட்டு இந்த காரியத்தை, நல்ல காரியத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு மனதாக நினச்சி செய்யுங்க. இப்படி நிறைய இருக்குது. சரியா? இது எல்லோரும் செய்யணும் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. விருச்சிக ராசியில் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. வற்புறுத்தலுக்காக தான் செய்ய வேண்டாம். சரியா? விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்கிறீங்க. வாழ்த்துக்கள் நேர்களே. இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். சூரியன் படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்கன்னா இமேஜ் அனுப்புவேன். உங்கள் லக்கணத்துக்கு நம்பர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஃபோன்லலாம் எல்லா நேரம் ஆன்சர் பண்ண மாட்டேன், அதை சொல்லவும் முடியாது. டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புனா தான் அது கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். நான் இந்த இதுக்கு அப்படி தான் தம்மையில் போடுவேன். சரியா? தம்மையிலையும் சொல்லிடுறேன். எலுமிச்சையில் இந்த நம்பர் எழுதி வைங்கள், நடக்கும் அற்புதத்தை பாருங்கள், என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு எலுமிச்சை பலன் தரும் மகா அற்புத பலன்கள். இந்த நம்பரை மட்டும் எழுதி வைங்கள், எண்ணியது நடக்கும், நினைத்த காரியம் கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி கேட்டை, அனுசம், விசா நட்சத்திர நேயர்களுக்கு எல்லாம் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவிடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. வாழ்த்துக்கள்.